கணேசன் நகருங்க கணேசன். கணேசன் நீங்க வாங்க, வண்டியை விட்டுட்டு வாங்க. ஐயோ கணேசன், நோ நோ கணேசன் 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 நீங்க வாங்க, நீங்க வாங்க. ரேகா, பாம் பிளாஸ்ட் பண்ணி உங்களை கொல்றதுக்கு தீவிரவாதிகள் எடுத்த முயற்சியில் ஆண்டவன் அருளால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இட்ஸ் அ மிரக்கல் ரேகா. ரேகா, நீங்கள் இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக்கணும். சார், உயிர் மேல இருக்கிற ஆசையை கழட்டி வச்சுட்டு தான் யூனிஃபார்மை மாட்டணும்னு என்பிஎல்ல சொல்லி தந்திருக்காங்க சார். சார், டெரரிசம்ன்ற வார்த்தையே இல்லாத மாதிரி இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அழிச்சிடணும் சார். அதான் சார் நம்மளோட கடமை. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை செய்வேன் சார். ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் தட் ரேகா. இதனால தான் உங்கள் விஷயத்தில் இவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கிறேன். ரேகா, உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய வரம். நான் இன்னொரு முறையும் சொல்கிறேன், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்புறம் நீங்கள் செஞ்ச டெடிகேட்டட் போலீஸ் ஒர்க்காக உங்களுக்கு ஆக்சிலேட்டட் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு எம்ஹெச்ஏக்கு டிஜிபி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் பேர் இட் இன் மைண்ட். தேங்க்யூ சார். சார், ஒரு ரிக்வெஸ்ட் சார். எஸ், சொல்லுங்கள் சார். அந்த பாம் பிளாஸ்டில் டிரைவர் கணேசன் இறந்து போயிட்டார் இல்லையா, அவரோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து நஷ்டஈடு கிடச்சிருக்கு. ஆனால் அது மட்டும் போதாது சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் சார். குட் ஐடியா. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஒரு பர்சனல் ஐடியா. இன்ஸ்பெக்டர் ரேங்க் அண்ட் அபவ் அவங்களோட சம்பளத்துலேருந்து ஒரு 10 days சம்பளத்தை டொனேட் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு சேரும் சார். அது ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸ்ப்ளெண்டிட் ஐடியா. அப்படியே செஞ்சுருவோம் சார். பணம் ரொம்ப முக்கியம். பட் பெர்மனண்ட் சொல்யூஷன் கொடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். கணேஷனோட டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படித்து முடித்த உடனே வை நாட் கம்பேஷனட் கிரவுண்ட்ஸில் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துலாமே. ஐ மீன் படித்து முடிச்ச உடனே. வில் தட் பி ஆல் ரைட்? தட் வில் பி வண்டர்ஃபுல் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரைட் சார், ஐல் டேக் யூ லீவ் சார். ஓகே. ஐயா வந்துகிட்டு இருக்கார் சார். சரி, நீ போ. வணக்கம். வணக்கண்ணா. சொல்லி அனுப்பிச்சாத்த 2 பேர் வருவீங்களோ? சட்டசபை நடந்துட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். நான் கை காட்டினதுனால தான் நீ மந்திரியான, நீ எம்எல்ஏவான. அதை மறந்துடாதீங்க. எதுக்கு மாசியானே அந்த பழைய கதையெல்லாம்? இப்போ எதுக்கு நேரில் வர சொன்னீங்க? எது பேசுகிறதா இருந்தாலும் மொபைல்லே பேசியிருக்கலாமே. ஏன் நேரில் வந்தால் குறைஞ்சு போயிடுவீங்களோ? ஐயோ, அது இல்லை மாசி என்ன, பத்திரிக்கைக்காரங்க கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று எழுதிட்டாங்கன்னா அப்புறம் உனக்குள்ள சிக்கலாயிரும். அதான் சொன்னேன். இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? நான் என்னமோ வெளியில் இருக்கிற மாதிரியும் நீ என்னமோ உள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஏன் இப்படி பயந்து சாகுற? என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, அந்த ஏசிபி ரேகா இந்த இடத்துக்கு போஸ்டிங்க்கு வரணும். என்ன மாசி என்ன சொல்றீங்க? அவங்க கொடுத்த குடைச்சல்னால தானே நீங்களே உள்ள வந்தீங்க. இப்போ அவங்களே தூக்கி இங்கே போட சொல்றீங்க. நான் இதே இடத்துல இருந்தேன்னா இந்த கம்பி மாதிரி துருப்பிடிச்சு போயிடுவேன். அவளை அடிக்கடி பார்த்தா தான் என் மனசுக்குள்ள இருக்கிற நெருப்பு தக தக தகன்னு கொழுந்து விட்டு எரியும். அவள் இங்கே போஸ்டிங் போட சொல். அதில் என்ன, அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், ஜெயில் போஸ்டிங் போடுறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. முடியுமா முடியாதா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. அவ இந்த இடத்துக்கு போஸ்டிங்க்கு வரணும். அப்படி அவ இங்க வரல,
நீ பழையபடி வெங்காயம் விற்கத்தான் போகணும். நீ என்ன அப்படி பார்க்குற? இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கே தெரியும். சாப்பாட்டு தட்டியை தூக்கி அடிச்சிருக்காங்க. என்ன தைரியம்? போடி அவங்கள. ஏய், என்னடா திமிரா போச்சு அவங்களுக்கு? என்ன தைரியம்? சாப்பாடா இது? நாய் கூட சாப்பிடாதியா? கோர்ட்டு தான் எங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு போட்டு ஏன் எங்களை கொல்றீங்க? இவ்வளவு ஆட்ட ஆடுறிய. புதுசா சூப்பர் ரேகாமரம் வந்திருக்காங்க. இனிமேதான் உங்களுக்கு இருக்கு ஆப்பு. அந்த இடத்துக்கு வரணும். இதுக்கு முன்னாடி நான் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கேயும் அப்படி தான் இருக்க போகிறேன். எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனிமே உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலை எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே. இங்க என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, என்ன நடக்குது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா பெட்டர். ஓகே மேடம். இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற கைதிகள் வெளியில ஏதோ ஒரு எமோஷன்ல தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. அவங்க திரும்பி வெளியில போகும்போது புது மனுஷங்களா அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. அதை விட்டுட்டு அவங்கள மிருகம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு டார்ச்சர் பண்றது நம்மளோட வேலை இல்லை. எஸ் மேடம். யூ மேக் ஓகே மேடம். நம்ம ரவுண்ட்ஸ் போலாமா? மேடம், இவங்கெல்லாம் ஏ பிளாக்ல இருக்கிறவங்க. மற்ற பிளாக்ல இருக்கிறவங்களையும் வேணாம், நம்ம அவங்கள தனியா போய் மீட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியில போகும்போது புது மனுஷனா போகணும். அதுக்காக தான் இந்த தண்டனை. சரிங்க மேடம். புரியுதா? புரியுது மேடம். இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லலாம். சரிங்க மேடம். சொல்லுங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். மேடம், நேற்று எங்கள் அண்ணன் என்னை பார்க்க வரும்போது பிஸ்கட் பாக்கெட்டு, பிரெட் பாக்கெட்டு, மாம்பழம், கொய்யாப்பழம்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தார் மேடம். ஆனால் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு வெறும் பிரெட் பாக்கெட் மட்டும் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. மேடம், சாப்பாட்டில் சுமாரா இருங்க. என்ன 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 மிரட்டுறீங்க? இல்ல மேடம். பேச விடுங்க. என்னையா சொல்லு. மேடம், சாப்பாட்டை வாயில வைக்க முடியல மேடம். இதை கேட்டா வார்டன் எங்களை அடிக்கிறாரு மேடம். இல்ல மேடம், அடிக்கிறீங்க மேடம். இவங்களுக்கு அனுப்புற சாப்பாடு எனக்கு வந்து சேரணும். ஒரு சாம்பிள் எனக்கு வேணும். புரியுதா? எஸ் மேடம். இனிமே உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க மேடம். காசு இல்லாதவங்களை அடிச்சு சித்திரவதை பண்றாங்க மேடம். இனிமே எல்லாம் சரியா போயிடும். சரி, நம்ம அடுத்த பிளாக் போலாம். எனக்கு இன்மேட்ஸ் லிஸ்ட்லாம் வேணும், ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். என்னங்கடா ஒண்ணு போல கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சா? உங்களை என்ன வேற ஒன்றும் இல்லை மேடம். என்ன
நீங்க சொன்னது தான் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் நான் பேசினது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லலாம். சரிங்க மேடம். லெட்ஸ் கோ. ஹலோ, ரேகா ஐபிஎஸ்ஸா? ஆமா. 2 அடி பின்னாடி வந்து லெஃப்ட்ல பாரு. ஹலோ, என்னது? பேக்ல வந்து லெஃப்ட்ல பாரு. வா. பலம் உடைத்து